ஓகே. என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது தானே? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈவென்ட்ஸ் பார்க்க போறோம். அப்புறம் வந்து ஹோஸ்டிங் பார்க்க போறோம். ஓகேவா? ஹோஸ்டிங் ஆக்சுவலி நான் அன்னைக்கு நடத்திட்டேன். இருந்தாலும் வந்துட்டு நம்ம திருப்பி நடத்தலாம். ஒன் டைம் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு நம்ம திருப்பி ஒரு டைம் நடத்திடலாம். ஓகே? ஓகே. ஸோ ஈவென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் ஈவென்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். ஸோ ஈவென்ட்னா என்னது? இப்ப நம்ம நார்மலா ஒரு ஈவென்ட்னா என்ன சொல்லுவோம்னா, ஏதாவது ஒரு ஃபங்ஷன் நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து அத ஈவென்ட் சொல்லுவோம். லைக் மேரேஜ் ஈவென்ட்ஸ் எந்த ஈவென்ட்ஸையும் நம்ம ஈவென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்துட்டு அங்க வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அப்படிதானே? சோ அததான் நம்ம வந்து ஒரு ஈவென்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க வெப் பேஜ்ல நடக்கக்கூடிய ஒரு ஈவென்ட். இப்போ ஒரு பட்டன கிளிக் பண்றது ஒரு ஈவென்ட். அது வந்து ஒரு நடக்கக்கூடிய ஈவென்ட். அப்புறம் நமக்கு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது. சம்டைம்ஸ் நம்ம அனிமேஷன் எஃபெக்ட்லாம் குடுப்போம்ல. சோ அப்போ வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது. ஒரு டெக்ஸ்ட் மேல இருந்து கீழ வந்து ஷோ ஆகுது. அப்படின்னா அது எல்லாமே என்னது? ஒரு ஈவென்ட்ஸ். ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து அங்க நடக்குது. அப்படிதானே? சோ அந்த ஆக்ஷன ஹேண்டில் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ மவுஸ கிளிக் பண்ணா நமக்கு ஒரு ஈவென்ட் நடக்கணும் அப்படின்னா, அந்த மவுஸ கிளிக் பண்றதுக்கு, ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம்ல. அததான் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா, ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈவென்ட்ஸ் நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற இன்பில்ட் ஃபங்ஷன தான் ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இங்க வந்துட்டு இப்ப நார்மலா இதான் கான்செப்ட் ஓகேவா? சோ இந்த கான்செப்ட்ட வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ட வச்சு இப்ப நீங்க ப ஒரு ஒரு பட்டன கிளிக் பண்ற மாதிரி இத வந்துட்டு நீங்க HTML வச்சும் பண்ணலாம். ஆனா வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நெறைய ஈவென்ட்ஸ ஹேண்டில் பண்ணலாம். நாட் ஒன்லி இந்த பட்டன் கிளிக் பண்றது கிடையாது. மவுஸ் ஓவர் ஈவென்ட்ஸ ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி நெறைய ஈவென்ட்ஸ் ஹேண்டில் பண்ணி நம்ம டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆ இது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணும்னா, அந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கு ட்ரிக்கர் பண்ணிவிடும். ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் யூஸ் பண்ணா தான் என்ன பண்ண முடியும்? அது அந்த ஈவென்ட்ட போய் ட்ரிக்கர் பண்ணி அந்த ஈவென்ட்ட நடக்க வைக்கிறதே இந்த ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் தான். இங்க வந்து இப்போ வந்து ஒரு கிளிக் ஈவென்ட். கிளிக் பண்றது ஒரு ஈவென்ட். ஒரு ஆக்ஷன். ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்குது. நான் வந்து இப்ப இந்த பட்டன கிளிக் பண்றேன் அப்டின்னா, அது வந்துட்டு ஒரு ஈவென்ட். அந்த ஈவென்ட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எந்த ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் யூஸ் பண்ணா அந்த ஈவென்ட் பெர்ஃபார்ம் ஆகும் அப்டின்னா, ஆன் கிளிக் ஈவென்ட்ட வந்துட்டு ஈவென்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணா தான் என்ன பண்ணும்? நம்ம அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது, ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு ட்ரிக்கர் பண்ணிவிடும். ஓகேவா? அந்த பட்டன கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கிறத ட்ரிக்கர் பண்றது என்னது? இந்த ஆன் கிளிக்ங்கிற ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ். அதே மாரி இப்ப நான் ஒரு மவுஸ எடுத்துட்டு போய் மவுஸ் ஓவர்ங்கிறது வந்து ஹவர் மாதிரி. இப்ப நீங்க ஹவர் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவீங்கல்ல HTML, CSSல. இப்போ ஒரு டெக்ஸ்ட் மேலயோ, இல்ல ஒரு இமேஜ் மேலயோ என்னோட மவுஸ நான் கொண்டு போய் வைக்கும்போது, எனக்கு ஒரு ஈவென்ட் நடக்கணும். கலர் சேஞ்ச் ஆகுறது, டெக்ஸ்ட் ஷோ ஆகுறது இதெல்லாம் பண்ணியிருப்போம். ஹவர் எஃபெக்ட்ல பண்ணியிருப்போம். அதுதான் இங்க வந்து மவுஸ் ஓவர்ன்னு சொல்லுவோம். சோ ஒரு மவுஸ எடுத்துட்டு போயிட்டு வைக்கும்போது, எனக்கு வந்துட்டு ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஒரு டெக்ஸ்ட் ஷோ ஆகணும். இல்ல ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து ஷோ ஆகணும். அப்டின்னா, மவுஸ் ஓவர் அப்டிங்கிற ஃபங்ஷன் யூஸ் பண்ணா என்ன பண்ணும்னா, அந்த ஈவென்ட் நடக்கும். மவுஸ் அவுட்னா என்னது? இப்ப நான் மவுஸ கொண்டு போய் அந்த டெக்ஸ்ட் மேல வைக்கும்போது, எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வச்சுக்கோங்க. அலர்ட் மெசேஜ்னா, இப்போ உங்களுக்கு வரும்ல. அ சப்போஸ் நீங்க இப்போ ஒரு ஃபார்ம சப்மிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஃபார்ம ஃபில் அப் பண்ணிட்டு, சப்மிட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, யுவர் ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மாதிரி வரும்ல டயலாக் பாக்ஸ்ல. அததான் நம்ம வந்து அலர்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அலர்ட் மெசேஜ் எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப பார்ப்போம். சோ அந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் ஷோ பண்றீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணும்போது எனக்கு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும் அப்படின்னா, ஆன் கிளிக்ன்னு யூஸ் பண்ணுவேன். இப்ப எனக்கு இந்த டெக்ஸ்ட் மேல என்னோட மவுஸ கொண்டு போய் வைக்கும்போது, எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் ஷோ ஆகணும் அப்படின்னா, ஆன் மவுஸ் ஓவர் அப்படிங்கிற அ ஈவென்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணுவேன். மவுஸ எடுக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் ஷோ ஆகணும்னா, ஆன் மவுஸ் அவுட் அப்படிங்கிறது. மவுஸ் டவுன்னா, இப்ப நீ மேலேருந்து கீழ வந்து நான் மவுஸ மூவ் பண்றேன் அப்படின்னா, ஆன் மவுஸ் டவுன் அப்படின்னு நான் அந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணி, அப்ப ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்கும். மேலேருந்து கீழ மவுஸ மூவ் பண்ணும்போது, இந்த டெக்ஸ்ட்டும் மேலேருந்து கீழ வந்துட்டு டவுன் ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னா, ஆன் மவுஸ் டவுன் அப்படிங்கிற ஈவென்ட் யூஸ் பண்ணுவோம். மவுஸ் அப்னா, மவுஸ வந்துட்டு மேல கொண்டு போகும்போது நமக்கு ஒரு ஈவென்ட் நடக்கணும் அப்படின்னா, ஆன் மவுஸ் அப்.
இந்த மாதிரி நிறைய ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் இருக்கு. மூவ் பண்ணும்போது என்ன நடக்கணும்? அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன் கீ டவுன், கீ அப் அப்படிங்கிறது ஒரு கீய வந்து நீங்க யூசர் வந்து பிரஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும்? ரிலீஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும்? சம்திங் ஏதோ ஒரு கீ உங்களோட கீபோர்ட்ல உள்ள ஒரு கீய இப்ப நீங்க கண்ட்ரோல் கீய பிரஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கும். அந்த கண்ட்ரோல் கீல இருந்து இந்த பிரஸ்ஸ வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அப்படின்னா ஆன் கீ டவுன், ஆன் கீ அப் யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் வந்துட்டு ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லருக்கு ஒரு சின்னதா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? இப்ப இங்க வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, ஆன் கிளிக் ஈவென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாரி பார்த்துடலாமா? வெயிட் a minute. நம்ம டைரக்ட்டா ஒரு டைம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு, அப்புறம் வந்து கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ல. ஸோ அதனால இந்த ஒரு ஓகே. நான் இப்ப வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஃபங்ஷன் ஸ்கிரிப்ட்டுக்குள்ள தானே ஆல்ரெடி நம்ம ஈவென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. நம்ம புதுசாவே பண்ணலாம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, ஸ்கிரிப்ட் டேக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாடி டேக்ல ஒரு பட்டன் ஆர் ஒரு டெக்ஸ்ட் எதனாலும் நீங்க வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இப்போ வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் மாரி ஒண்ணு வச்சுக்கிறேன். ஓகேவா? பேராகிராஃப்க்குள்ள ம் ஓகே. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னா, ஆன் கிளிக் ஃபங்ஷன யூஸ் பண்றேன். ஓகேவா? ஆன் கிளிக் ஃபங்ஷன வந்துட்டு யூஸ் பண்ண போறேன். ஆன் கிளிக் ஃபங்ஷனுக்கு இப்ப நான் மவுஸ கிளிக் பண்ண ஐ மீன் இந்த பேராகிராஃப் வந்துட்டு நான் வந்துட்டு அ இல்ல. நம்ம ஆன் கிளிக் யூஸ் பண்ணா இப்படி பண்ணணும். இப்ப நான் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து நான் இப்ப பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப வந்து நமக்கு இந்த டெக்ஸ்ட் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ம். இப்ப எனக்கு என்னன்னா, இந்த டெக்ஸ்ட் மேல நான் இப்படி மவுஸ கொண்டு போய் வைக்கும்போது, எனக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். இதான் என்னோட புரோகிராம். சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுறதுக்கு ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கிறேன். ஓகேவா? சோ ஃபங்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபங்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். சாரி கேப்ஸ்ல இல்ல, ஸ்மால்ல யூஸ் பண்ணுவோம். ஃபங்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு, ஃபங்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கணும். சோ நான் மவுஸ் ஓவர் ஈவென்ட் தானே இப்ப பண்ண போறேன். மவுஸ் வந்துட்டு மேல வைக்கும்போது எனக்கு ஒரு ஈவென்ட் நடக்கணும். சோ அதனால மவுஸ் ஓவர் ஈவென்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஓகே. இப்போ வந்துட்டு அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, அலர்ட் மெசேஜ் ஷோ ஆக போகுது. சோ அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும்னா, நீங்க அலர்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி, ஆ ஒரு பேரன்தீசிஸ் குடுத்துட்டு, அந்த பேரன்தீசிஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணுமோ, அத நீங்க குடுத்துக்கலாம். பட் அலர்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி இது வந்து கீவேர்ட். இப்ப நீங்க ஃபங்ஷன்ங்கிறது கீவேர்ட் தானே யூஸ் பண்ணிருக்கீங்க. அதே மாரி அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும்னா, அலர்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு நான் இப்ப இதுல என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ம் ஓகே. இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பேராகிராஃப மவுஸ் ஓவர் பண்ணும்போது, ஐ மீன் அந்த பேராகிராஃப் மேல நீங்க வந்துட்டு உங்க மவுஸ கொண்டு போய் வைக்கும்போது, உங்களுக்கு அந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஃபங்ஷன ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும். கால் பண்ணா தான் என்ன ஆகும்? இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். சோ எப்ப அந்த ஃபங்ஷன் கால் ஆகணும்? அப்டின்னா, எப்ப நான் மவுஸ் ஓவர் ஈவென்ட்ட வந்துட்டு மவுஸ் ஓவர் பண்றேனோ, அப்பதான் எனக்கு கால் ஆகணும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஈவென்ட் ஹேண்ட்லர், மவுஸ் ஓவர் ஈவென்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணணும். ஓகே. அதுக்கு வந்து என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம்? மவுஸ் ஓவர் ஈவென்ட் ஹேண்ட்லருக்கு வந்துட்டு ஆன் மவுஸ் ஓவர். கிளிக் பண்ணா ஏதாவது ஆக்ஷன் நடக்கணும்னா, ஆன் கிளிக் யூஸ் பண்ணுவோம். சோ மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஒரு ஈவென்ட் நடக்கணும்னா, ஆன் மவுஸ் ஓவர் அப்படிங்கிற அந்த ஈவென்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? இப்ப நமக்கு எந்த ஈவென்ட் கால் ஆகணும்? இந்த ஈவென்ட் கால் ஆகணும். சோ அதனால இத அப்படியே காப்பி பண்ணிட்டேன்.
சோ என்ன பண்ணும்? இப்ப நான் வந்து இந்த பேராகிராஃப போயிட்டு மவுஸ் ஓவர் பண்ணும்போது, எனக்கு என்ன ஆகும்? இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். ஏன்னா நான் ஆன் மவுஸ் ஓவர் ஈவன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ அதனால எனக்கு இந்த ஃபங்ஷன் கால் ஆகி, இப்ப எனக்கு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். ஷோ ஆகுதான்னு பார்க்கலாமா? ஷோ ஆகுதா? இப்ப நான் கரெக்ட்டா அதுல மவுஸ் வச்ச உடனே, இங்க நமக்கு வந்து இந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுது. ஓகே. நான் ஓகேன்னு குடுத்துட்டேன்னா அவ்வளவுதான். இதான் அந்த அலர்ட் மெசேஜ். நான் எப்பலாம் அதுக்கு மேல வைக்கிறேனோ, அப்பலாம் அது ஷோ ஆகும். அதுவும் அந்த பேராகிராஃப் மேல வச்சா தான் ஷோ ஆகும். இங்கலாம் வைக்கிறேன். இப்பலாம் எனக்கு ஷோ ஆகல. கரெக்ட்டா அந்த பேராகிராஃப் மேல வந்துட்டு மவுஸ் கொண்டு போய் வைக்கும்போது, எனக்கு அந்த மெசேஜ் ஷோ ஆகும். இது ஆன் மவுஸ் ஓவர். இதே இதுல நான் ஆன் கிளிக்கும் யூஸ் பண்ணலாம். அப்டின்னா என்ன பண்ணணும்? இப்போ இதுக்கு பதிலா ஆன் கிளிக் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு சும்மா மவுஸ் ஓவர் பண்ண உடனே வராது. ஒன்ஸ் நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வரும். ஓகே. நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன செய்யும்? அந்த வந்து மெசேஜ் வரும். நான் இப்ப மவுஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு வரல. நான் கிளிக் பண்ண உடனே தான் எனக்கு என்ன வருது? அந்த மெசேஜ் வருது. ஓகேவா? சோ இது ஆன் கிளிக். இப்ப மவுஸ் அவுட் பண்ணும்போது எனக்கு வரணும் அப்டின்னா, என்ன ஈவன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணுவோம்? ஆன் மவுஸ் அவுட்ங்கிற ஈவன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே? ஆன் மவுஸ் அவுட். உங்களுக்கு அதுவே வருது. நெறைய வருது. சோ அந்த ஒவ்வொரு ஈவன் ஹேண்ட்லர ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன். மவுஸ் வைக்கும்போது வருதா? இல்ல. நான் இப்ப இதுக்கு மேல தான் மவுஸ் வச்சிருக்கேன். வரல. நான் அத கீழ இறக்குனோனே அது வருது. ஓகேவா? மவுஸ எடுத்ததுக்கு அப்புறம் வருது. ஓகே. மவுஸ் வைக்கும்போதெல்லாம் எனக்கு வரல. அதிலிருந்து நான் அந்த டெக்ஸ்ட்லேருந்து ஒன்ஸ் நான் மவுஸ எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வருதா? சோ இதுதான் வந்துட்டு ஆன் மவுஸ் அவுட். ஓகே. அடுத்து நம்ம வந்து ஆன் மவுஸ் டவுன் அப்லாம் பார்த்தோம்ல. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆன் மவுஸ் அப் பார்த்தோம். அப்னா நீங்க மேல வைக்கும்போது. இப்போ அது எப்படி எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நார்மலா ஹவர் பண்ணும்போது வரல. அது வந்து எனக்கு வந்து எப்படின்னா, நான் இப்ப கிளிக் பண்ண உடனே தான் எனக்கு வந்துச்சு. ஓகேவா? ஆன் மவுஸ் அப்ங்கிறது வந்துட்டு இப்ப சென்டர்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். பட் நான் இங்க வச்சிருக்கிறதுனால, அத கரெக்ட்டா அந்த டெக்ஸ்ட்ட வந்துட்டு கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அந்த இது வந்து ஷோ ஆகுது. இப்போ மவுஸ் டவுன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஆன் மவுஸ் டவுன். ஆன் மவுஸ் அப்புக்கும், ஆன் மவுஸ் டவுனுக்கும் நான் எப்போ அந்த டெக்ஸ்ட்லேருந்து கிளிக் பண்றேனோ, அப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு வருது. ஓகே. அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல வச்சு கிளிக் பண்ணா எனக்கு வரல. அதே அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழ வச்சு என்னோட மவுஸ வச்சு கிளிக் பண்ணா வருது. ஓகேவா? உங்களுக்கு என்னோட ஆரோ மார்க் தெரியும்னு நெனைக்கிறேன். அத நான் என்ன பண்றேன்னா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல வச்சு கிளிக் பண்றேன். எனக்கு வரல. ஓகே. அதே அந்த டெக்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழ வச்சு கிளிக் பண்ணும்போது எனக்கு வருது. ஓகேவா? இதான் வந்துட்டு ஆன் மவுஸ் டவுன் அதுக்கப்புறம் ஆன் மவுஸ் அப். மவுஸ் வந்து மூவ் ஆகும்போது எனக்கு டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகணும் அப்டின்னா, ஆன் மவுஸ் மூவ். ஓகே. நீங்க வந்து மூவ் எங்க பண்ணாலும் அது வந்துட்டு என்ன பண்ணுது? அந்த டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகுதா? அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள எங்கனையாவது மூவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகே. இப்போ ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது, உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் ஷோ ஆகுது. ம். சோ இதான் ஆன் மவுஸ் மூவ். உங்க மவுஸ் மூவ் ஆகும்போது அந்த டெக்ஸ்ட் ஐ மீன் அந்த அலர்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். 1 கீ டவுன் அண்ட் 1 கீ அப். இதுக்கு வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். 1 கீ அப்.
ஆக்சுவலி இதுக்கு வந்து நீங்க டெக்ஸ்ட்டுக்கு மேல வச்சு இல்ல. ஒரு அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரோகிராம் டிஃபரெண்ட்டா வரும். ஓகேவா? ம். ஸோ அதுக்கு மட்டும் ப்ரோகிராம் டிஃபரெண்ட்டா வரும். ஸோ அத நம்ம அப்புறம் பார்க்கலாம். 1 கீ டவுன், 1 கீ அப். ஆ மத்த காமனா வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். ஆன் ஃபோக்கஸ் வந்துட்டு ஆ ஒரு எலமெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்டின்னா, ஆன் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆன் சப்மிட் அப்டின்னா, ஒரு யூசர் வந்து ஒரு ஃபார்ம வந்து சப்மிட் பண்றாங்க. வெயிட் அ மினிட் பிபிடியே காமிக்கலையோ? ஓகே. இதே மாதிரி இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் இந்த ஆன் மவுஸ் ஓவர், ஆன் கீ அப், ஆன் கீ டவுன் மட்டும் வேற மாரி எக்ஸாம்பிள் வரும். நான் அத மட்டும் பார்த்துட்டு சொல்றேன். ம். ஃபோக்கஸ், சப்மிட் இதெல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு எலமெண்ட்ட நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆன் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்களா? இந்த ஃபோக்கஸ் ஈவென்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் ரிலேட்டடான இது. ஓகேவா? இந்த ஃபோக்கஸ், சப்மிட், பிளர், சேஞ்ச் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ரிலேட்டட் ஆனது. எ இப்போ ஒரு இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மவுஸ் ஓவர் ஈவென்ட் வச்சு நம்ம பார்த்துட்டோம். அந்த அலர்ட் மெசேஜ் எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஃபோக்கஸ்க்கு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல வந்து நீங்க வந்துட்டு ஒரு ஃபார்ம்ல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்ட நீங்க என்டர் பண்ண போறீங்க அப்டின்னா, இப்ப நான் இந்த வீடியோல ஷோ பண்றேன். ஒரு டெக்ஸ்ட்ட என்டர் பண்ண போறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அந்த பாக்ஸுக்குள்ள போயிட்டு கிளிக் பண்ணுவீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பாக்ஸ ஃபோக்கஸ் பண்றீங்களா? அப்ப அந்த பாக்ஸ ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பாக்ஸோட கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இனிஷியலா அந்த பாக்ஸ் வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கு. ஒன்ஸ் நீங்க ஏதோ ஃபில் பண்ண போறீங்கங்கிறனால அந்த பாக்ஸ ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஃபோக்கஸ் ஈவென்ட் வந்து ஒர்க் ஆகும். அது எக்ஸாம்பிள் நம்ம பண்ணி பார்க்கலாமா? ஓகே. இது ஆன் கீ டவுனுக்கு வச்சுக்கலாம். ஃபோக்கஸ் ஈவென்ட்க்கு வந்துட்டு ஒரு H2 டாக் வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மாரி வச்சுட்டு, கீழ வந்துட்டு நான் இன்புட் யூஸ் பண்றேன். இந்த இன்புட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நெறைய ஃபார்ம்ல வந்துட்டு நீங்க இப்படிதான் ஃபில் பண்ணுவீங்க. அப்படிதானே? என்டர் யுவர் நேம் இல்லன்னா அந்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அதெல்லாம் குடுத்துருப்பாங்கல்ல. அதுலலாம் வந்துட்டு இமெயில் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. கீழ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ்ல உங்களோட இமெயில என்டர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வேணும். ஏதோ ஒரு இன்புட்ட நீங்க குடுக்க போறீங்க. அப்படிதானே? அந்த இமெயில்ங்கிறது ஒரு இன்புட். அத நீங்க தான் என்ன பண்ண போறீங்க, அந்த சிஸ்டம்க்கு குடுக்க போறீங்க. வித்தின் அந்த பாக்ஸுக்குள்ள குடுக்க போறீங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும்னா, நான் இன்புட் டாக் யூஸ் பண்ணுவேன். இன்புட் டாகுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு டைப் எழுதணும். அது என்ன டைப்ல இருக்க போது. இப்ப நான் டெக்ஸ்ட் டைப்னா, டெக்ஸ்ட் தானே என்டர் பண்ண போறேன். ஸோ டெக்ஸ்ட். இப்ப இமெயில் ஐடிங்கும்போது, ஆ இமெயில் ஐடி இல்ல, ஃபோன் நம்பர்ங்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ம, நம்பர்ஸ் என்டர் பண்ணுவோம். ஸோ அப்ப நம்ம நம்பர் அந்த மாரி டைப் குடுக்கணும். ஓகேவா? என்ன டைப்ல என்டர் பண்ண போறோம் அப்டின்ட்டு. சோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஐடி வச்சுக்கிறேன். என்ன ஐடி வச்சுக்கிறேன் அப்டின்னா, இன்புட் அப்டின்னு சொல்லிட்டு ஐடி வச்சுக்கிறேன். இது எதுக்கு வைக்கணும்னு அதுக்கப்புறம் பார்ப்போம். கிளாஸ் நேம் வைப்போம்ல, அந்த மாரி நான் இப்போ வந்து ஐடி நேம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு, ஆ நமக்கு வந்து இப்ப என்ன ஃபங்ஷன் நடக்கணும்? அந்த இன்புட்ட வந்து நான் கிளிக் பண்ணும்போது, ஐ மீன் அத ஃபோக்கஸ் பண்ணும்போது, எனக்கு வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, ஒரு ஃபங்ஷன் எழுதி வச்சுக்கிறேன். அந்த ஃபங்ஷன்ல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபோக்கஸ் ஈவென்ட் வந்து பண்ண போறேன். சோ நான் ஃபோக்கஸ் ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷனுக்கு நேம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒன்ஸ் அந்த பெர்சன் வந்துட்டு இந்த இன்புட்டுக்கு நம்ம என்ன ஐடி வச்சிருக்கோம், இன்புட் 1ன்னு ஐடின்னு வச்சிருக்கோமா, அந்த இன்புட் 1 ஐடி வச்சிருக்கிற அந்த பர்ட்டிகுலர் இன்புட்ட வந்துட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த எலமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். சோ நான் என்ன பண்றேன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இன்புட்ட தானே எனக்கு வந்து சேஞ்ச் நடக்கணும். இந்த இன்புட்டுக்குள்ள தான் எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த இன்புட்ட நான் இங்க வந்துட்டு என் ஃபங்ஷன்ல நான் கொண்டு வரணும். அந்த இன்புட்ட பிரஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஒரு ஆக்ஷன் நடக்க போகுது. சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த இன்புட்ட ஃபர்ஸ்ட்டு என்னோட ஃபங்ஷனுக்குள்ள நான் கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன்னா, அந்த இன்புட்டோட ஐடிய நான் வந்து கால் பண்றேன் இங்க. அப்பதான் என்ன ஆகும்? என்னோட இன்புட் வந்து அங்க கால் ஆகும். ஃபங்ஷனுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, அதோட ஸ்டைல் யூஸ் பண்ணி அதோட கலர நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஓகே.
அப்ப நான் அதுக்கு வந்து என்ன பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஐடிய வச்சு தான் நான் இப்ப கூப்பிடுறேன். இப்ப நான் இதுக்கு வந்து கிளாஸ் நேம் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இன்புட் 1ன்னு கிளாஸ் நேம் குடுத்திருந்தேன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்கும். இப்ப நான் இத டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் அடிச்சேன்னா, நெறைய வந்துச்சா? இப்ப நான் கிளாஸ் நேம் வச்சு கால் பண்றேன்னா, கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேமு. அ அதாவது நீங்க ஒரு HTML எலமெண்ட்ட எடுத்துட்டு வந்து அ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டைல் பண்ண போறீங்க. நார்மலா நம்ம CSS ஸ்டைல் பண்றது அப்படி இல்ல. அது நார்மலா நம்ம ஸ்டைல் பண்ணிறலாம். ஆனா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்க்குள்ள ஒரு HTML எலமெண்ட்ட எடுத்துட்டு வந்து ஸ்டைல் பண்ண போறீங்கன்னா, இந்த மாரி டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாக்குமெண்ட் டாட் ரைட்ன்னு சொன்னேனா, டாக்குமெண்ட் டாட் ரைட் என்ன பண்ணும்? உங்களுடைய டெக்ஸ்ட்டோ, பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட்டையோ உங்களோட வெப் பேஜ்ல எழுதுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு HTML எலமெண்ட்ட எடுத்துட்டு வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நான் ஸ்டைல் பண்ண போறேன். அதோட கலர சேஞ்ச் பண்ண போறேன். அப்படின்னா நீங்க இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் டோம்ன்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் பேரு டோம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டோம் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு HTML எலமெண்ட்ட ஜாவா ஸ்கிரிப்ட்க்குள்ள கொண்டு வர முடியும். சோ அதுக்காண்டி தான் இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஒருவேள அந்த ஐடிய வச்சு நீங்க கால் பண்ணலாம். இல்லன்னா அதோட கிளாஸ் நேம் வச்சிருந்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணலாம். இல்லன்னா டாக் நேம் வச்சு கூட கால் பண்ணலாம். இப்ப நான் இன்புட் டாக்க தானே கூப்பிட போறேன். இப்ப நான் டாக் நேம்னா நம்ம H2லயே நெறைய டாக்ஸ் வச்சிருப்போம். அந்த மாரி டாக் நேம் வச்சு கால் பண்ணும்போது கன்ஃப்யூஸா இருக்கும். இங்க நம்ம வந்து ஒரே ஒரு இன்புட் டாக் தான் வச்சிருக்கோம். சோ அதனால அதோட டாக் நேம் வச்சு கால் பண்ணிக்கலாம். பட் நெறைய இன்புட் டாக் வச்சிருக்கோம்னா, நம்ம வந்து ஐடி நேம் வச்சு கால் பண்றது தான் பெட்டர். ஓகேவா? டாக் நேம் வச்சு கால் பண்ணிக்கலாம். இல்ல கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணிக்கலாம். ஐடி வச்சு கால் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க வந்துட்டு ஐடி வச்சு கால் பண்றேன். ஓகேவா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. சோ அதோட ஐடி நான் இங்க என்ன வச்சிருக்கேன்னா, இன்புட் 1ன்னு ஐடி வச்சிருக்கேன். சோ அந்த நேம வந்து இங்க நான் போட்டுக்கிறேன். சோ இப்ப நான் கால் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு என்ன நடக்கணும் அப்டின்னா, அதோட பேக்கிரவுண்ட் கலர நான் சேஞ்ச் பண்ணணும். சோ டாட் ஸ்டைல் ஸ்டைல் பண்ண போறேன். என்ன ஸ்டைல் பண்ண போறேன்? டாட் அதோட பேக்கிரவுண்ட் கலர வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ண போறேன். சோ இந்த மாரி பேக்கிரவுண்ட் கலர சேஞ்ச் பண்ண போறேன். பேக்கிரவுண்ட் கலர என்னவா மாத்த போறேன் அப்டிங்கிறத இப்படிதான் நீங்க வந்து ஸ்டைல் பண்ணணும். எந்த ஒரு HTML எலமெண்ட் எடுத்துட்டு வந்து ஸ்டைல் பண்றதா இருந்தாலும், இப்ப நான் பேக்கிரவுண்ட் கலர் தான் மாத்தணும்னு இல்ல. வேற ஏதாவது கூட மாத்தலாம். அதோட ஃபாண்ட் சைஸ் மாத்துறதா இருந்தா, ஸ்டைல் டாட் ஃபாண்ட் வெயிட் இல்ல ஃபாண்ட் சைஸ் அந்த மாரி நம்ம என்ன செய்யலாம்? அ CSS ப்ராப்பர்ட்டிய யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டைல் டாட் அப்படின்னு ஸ்டைல்ங்கிற அந்த கீவேர்ட் கண்டிப்பா இருக்கணும். அது கூட நீங்க வந்து டாட் யூஸ் பண்ணி பேக்கிரவுண்ட் கலர சேஞ்ச் பண்ணலாம். அதோட சைஸ சேஞ்ச் பண்ணலாம். அதோட வெயிட் இல்லன்னா அதோட ஃபாண்டோட வெயிட் எதனாலும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. பட் ஸ்டைல்ங்கிற அந்த கீவேர்ட் இருக்கணும். So, நான் இப்ப பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு அக்வான்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்ப நமக்கு என்ன அடுத்து என்னது முக்கியமான வேலைன்னா, ஓகே. நம்ம வந்து அந்த ஃபங்ஷன குடுத்தாச்சு. அந்த ஃபங்ஷன என்ன பண்ணணும்? இன்புட்ல கால் பண்ணணும். கால் பண்ணா தான் அந்த ஈவென்ட் நடக்கும். சோ நான் என்ன பண்றேன்? அந்த ஃபங்ஷன கால் பண்றேன். எதுக்குள்ள கால் பண்ணணும்? ஆன் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி தான் கால் பண்ணணும். அப்பதான் என்ன ஆகும்? அது கரெக்ட்டா அந்த இன்புட்ட ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். சும்மா எல்லா டைமும் கால் பண்ணக்கூடாது. கரெக்ட்டா அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும் தான் கால் பண்ணணும். சோ அதனால ஆன் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் கூப்ட்டு, அந்த ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்? அந்த ஃபோக்கஸ் ஈவென்ட்ட வந்துட்டு மென்ஷன் பண்ண போறேன். கால் பண்ண போறேன். ஓகே. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். லெட்ஸ் சி அது சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். சேஞ்ச் ஆகுதா? சோ இனிஷியலா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. கரெக்ட்டா நான் அத போயிட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? அதோட கலர் வந்துட்டு அக்வாவா சேஞ்ச் ஆகுது. ஓகே. இது வந்துட்டு ஆன் ஃபோக்கஸோட எக்ஸாம்பிள். புரிஞ்சது தானே? இந்த கான்செப்ட் இதுல நம்ம நெறைய புதுசா படிச்சிருக்கோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இதெல்லாம் புரிஞ்சது தானே? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இதுவரைக்கும் பார்த்ததுல? எல்லாருக்குமே புரிஞ்சது தானே? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அதெல்லாம் புரிஞ்சதா? ஓகே, ஓகே. சூப்பர். ஓகே. சோ அடுத்து என்னது அப்டின்னா, லோட் ஈவென்ட். இப்போ ஒவ்வொரு ஹேண்ட்லர்ஸா பார்த்துட்டு வந்தோமா? இப்போ வந்து ஆன் சப்மிட் அப்டின்னா, இதே மாதிரி ஆ
ஃபார்ம் எலமெண்ட்டுக்குள்ளது தானே பார்த்தோம். இது எல்லாமே ஃபார்ம் ஈவென்ட்ஸ்ன்னு பார்த்தோம். இப்ப ஃபார்ம்ன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே, நெறைய ஃபில் பண்ணுவீங்க. உங்களோட நேமு, உங்களோட ஏஜ், அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு, கடைசியா என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஃபார்ம சப்மிட் பண்ணுவீங்களா? ஸோ அந்த மாரி சப்மிட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈவென்ட் நடக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து ஆன் சப்மிட் யூஸ் பண்ணுவீங்க. இத வந்து பெரும்பாலும் பட்டன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சப்மிட் பண்ணோனே உங்களுக்கு வந்து உங்களோட ஃபார்ம் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அந்த மாரி உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வருமா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வரணும். இது சிம்பிள் தான். இப்ப நீங்க இந்த பேராகிராஃப் டாக் யூஸ் பண்ணோம்ல, இந்த எக்ஸாம்பிள்ல இந்த இடத்துல நான் பேராகிராஃப் டாக் யூஸ் பண்ணி ஆன் கிளிக்லாம் யூஸ் பண்ணேன்ல, அதே மாதிரி இதுக்கு பதிலா ஒரு பட்டன் டாக் யூஸ் பண்ணி, அதுல நீங்க ஆன் சப்மிட் அப்படின்னு குடுத்து ஒரு அலர்ட் மெசேஜ கால் பண்ணியிருந்தீங்கன்னா, கரெக்ட்டா எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணிட்டு அந்த சப்மிட் பட்டன கிளிக் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். அவ்வளவுதான். இதே இதே சேம் எக்ஸாம்பிள் தான். ஜஸ்ட் பேராகிராஃப்க்கு பதிலா நீங்க பட்டன் யூஸ் பண்ணி கூட அத பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபார்ம் ரிலேட்டடான ஈவென்ட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் பிளர். பிளர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஒரு ஃபோக்கஸ் வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஃபார்ம் எலமெண்ட் இப்ப இந்த இன்புட்க்குள்ள வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கலர் கிடைச்சதா? ஆன் பிளர். இதுக்கு வந்து ஃபோக்கஸ்க்கு பதிலா ஆன் பிளர் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து சேஞ்ச் நடக்கல. ஓகே, ஓகே, ஓகே. புரிஞ்சுது. இப்போ இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நடக்கல. நான் பட் வெளியில வந்து கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது? அங்க வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆன்லருக்கும், ஃபோக்கஸ்க்கும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் இங்க போயிட்டு இவ்ளோ நேரம் ஃபோக்கஸ்னா, இப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த ஃபார்ம் எலமெண்ட்ட விட்டு என்னோட ஃபோக்கஸ எடுத்துட்டு வந்து, வெளியில வந்து கிளிக் பண்ணும்போது, எனக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. ஃபோக்கஸ்னா உள்ள வந்து கிளிக் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும். ஆன் பிளர்னா அந்த ஃபோக்கஸ நீங்க அந்த இன்புட் எலிமெண்ட்ல இருந்து தள்ளி வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும்போது ஆன் பிளர் அப்படிங்கிற அந்த ஈவென்ட்ட யூஸ் பண்ணி நீங்க அந்த சேஞ்ச மேக் பண்ணிக்கலாம். ஆன் சேஞ்ச் அப்படின்னா, ஒரு ஈவென்ட் ஒரு ஃபார்மோட வேல்யூஸ் ஏதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம ஃபில் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு ஏதோ ஒரு வேல்யூவ நீங்க சேஞ்ச் பண்ணும்போது, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈவென்ட் நடக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்புறம் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது நார்மலா ஒரு மவுஸ் ஓவர் ஈவென்ட்ஸ் இதெல்லாம் மவுஸ் ரிலேட்டடான ஈவென்ட்ஸ் கிளிக் பண்றது, மவுஸ் ஓவர் பண்றது, மவுஸ் டவுன் பண்றது அதெல்லாம் மவுஸ் ரிலேட்டடான ஈவென்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து கீபோர்ட் ரிலேட்டடான ஈவென்ட்ஸ் வந்து ஆன் கீ டவுன், ஆன் கீ அப். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கல. நம்ம பார்க்கலாம். ம். ஓகே. அதுக்கடுத்து வந்துட்டு இந்த லோடு, அன்லோடு, ரீசைஸ் இதெல்லாம் வந்துட்டு விண்டோஸ் ரிலேட்டடான ஈவென்ட்ஸ். விண்டோஸ் ரிலேட்டடான ஈவென்ட்ஸ் அப்டின்னா என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு வெப் பேஜ்க்குள்ள போறீங்க அப்டின்னா, ஒரு லிங்க் மூலியமா ஒரு வெப் பேஜ்க்குள்ள விசிட் பண்றீங்க அப்டின்னா, ஒரு லோட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த வெப் பேஜ்க்குள்ள போகுமா? சோ அந்த மாரி லோட் ஆகக்கூடிய டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜோ ஏதாவது ஷோ ஆகணும் அப்டின்னா, ஆன் லோட் அப்டின்னு. அது வந்து எல்லாமே இந்த லோடிங் ப்ராசஸ் அதெல்லாம் யாரோட ஒர்க் அப்டின்னா, அந்த விண்டோவோட ஒர்க் அப்படிதானே? சோ அந்த விண்டோஸ்க்கு ரிலேட்டடான ஏதோ ஒரு ஈவென்ட்ஸ நான் யூஸ் பண்றேன் அப்டின்னா, அதுதான் வந்துட்டு விண்டோ ஈவென்ட்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். சோ அந்த லோடு, அன்லோடு ஒரு வேள அந்த பேஜ விட்டு நீங்க விசிட் பண்ணாம வெளியில வாரீங்க. கரண்ட் பேஜ்லேருந்து எடுத்துட்டு, விசிட் அந்த இடத்துலேருந்து விசிட்டர் வந்துட்டு வெளியில வராங்க அப்டின்னா, அது வந்து அன்லோடுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாரி அன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது அலர்ட் மெசேஜோ, இல்ல வேற ஏதாவது டெக்ஸ்ட்டோ ஏதோ ஷோ ஆகணும்னா நீங்க அன்லோட் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு நீங்க விண்டோஸ வந்து ரீசைஸ் பண்ணும்போது, ஆ நம்ம இப்ப மினிமைஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மீடியா கொரீஸ்லாம் செக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சைஸ சேஞ்ச் பண்ணுமா, ரீசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு ஈவென்ட் நடக்கணும். இங்க நான் இப்ப ரீசைஸ் பண்ணட்டுமா? இந்த மாரி ரீசைஸ் பண்றேன்ல, இந்த மாரி ரீசைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஈவென்ட் நடக்கணும் அப்டின்னா, நான் வந்துட்டு அன்லோட, ரீசைஸ் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணலாம். ஓகே. லோட் ஈவென்ட் இங்க எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஓகே.
அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, லோட் ஈவென்ட்டுக்கு நான் ஒரு பேஜை விசிட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். இல்லைன்னா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த பேஜை விசிட் பண்ண போறேன். எந்த பேஜ? இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்மளோட இந்த வெப் பேஜ். ஸோ இந்த பேஜை நான் விசிட் பண்ணணும் அப்படின்னா, அதோட பாடியில நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த கோடு, இந்த கோடோட பாடியில நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஈவெண்ட்டை கால் பண்றேன். இந்த ஈவெண்ட் ஆன்லோட் ஈவெண்ட்டை கால் பண்றேன். கால் பண்ணி நான் எப்பெல்லாம் நம்மளோட பேஜை விசிட் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கு வந்துட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் லைக் த பேஜ் இஸ் லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி அலர்ட் மெசேஜ் எனக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த பாடியில போயிட்டு அந்த ஆன்லோடு ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்றேன். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஃபங்க்ஷன் நடக்கணுமோ அந்த ஃபங்க்ஷன் இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிதானே. ஸோ எனக்கு இப்ப என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும்னா லோட் ஈவெண்ட் நடக்கணும். ஓகே, நீங்க வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நேம்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, இந்த ஃபங்க்ஷன் நேம் தப்பி தவறி கூட நீங்க இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்ப லோட் ஈவென்ட்க்கு பதிலா நான் ஆன் லோடுன்னு யூஸ் பண்ணேன்னா, ஆன் லோடுங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர். அது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு வந்து நீங்க உங்களோட யூசர் ஃபங்க்ஷன் நேமா நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதையும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனாட்டி நீங்க டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ நான் இப்போ டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணி பண்றேன். டாக்குமெண்ட் டாட் ரைட்ல எனக்கு என்ன மெசேஜ் வரணும்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரணும். எப்போ எனக்கு வரணும்? கரெக்டா என்னோட அந்த பாடி வந்து லோட் ஆகும்போது, லைக் இந்த வெப் பேஜ் வந்து லோட் ஆகும்போது எனக்கு வந்துட்டு அந்த மெசேஜ் வரணும். ஸோ அதனால அந்த பாடிக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன்னா விண்டோ, இது என்ன ஈவெண்ட்னு சொன்னேன்? விண்டோஸ் ரிலேட்டடான ஈவெண்ட். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா கரெக்டா நம்ம பேஜ் எடுத்துட்டு போய் லோட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். கரெக்டா அந்த அலர்ட் மெசேஜ் நம்ம ஓகேவோ எதுவோ கொடுத்தா இந்த பேஜ் லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணி நம்ம அந்த பேஜுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் எழுதிருக்கோம்ல அந்த டெக்ஸ்ட் ஷோ ஆகும். நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேஜ் இஸ் லோடிங் அப்படின்னு நாங்க மெசேஜ் ஷோ பண்றேன். ஓகே, ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ பண்ணிட்டேன். ஒன்ஸ் கரெக்டா செமிகோலன் போட்டுருங்க. ஓகேவா? இல்லைன்னா எரர் அடிக்கும். ஓகே, இப்போ நான் இங்க போயிட்டு இப்ப எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? பேஜ் வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. ஏன் இந்த மெசேஜ் ஷோ ஆகல? ஓகே, இந்த பேஜ் இஸ் லோடிங்னு என்ன இருக்கு? எனக்கு வந்து லோட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? அந்த பேஜ் இஸ் லோடிங் நான் இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன்? அந்த விண்டோவை நான் அந்த பேஜை வந்து லோடு பண்ணும்போது எனக்கு வந்து அந்த விண்டோல இந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப நான் கொடுத்துட்டு லோட் ஈவெண்ட்டை வந்துட்டு சாரி ஃபங்க்ஷனுக்குள்ள எழுத வேண்டாம், சும்மா நீங்க ஸ்கிரிப்ட் டேக்குள்ள எழுதிக்கோங்க. ஓகேவா? பேஜஸ் லோடிங்னு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டேன். எனக்கு என்னது பேஜ் லோடட் சக்சஸ்ஃபுல்லி. ஆக்சுவலி இந்த பேஜ் லோடட் சக்சஸ்ஃபுல்லி நீங்க ஓகே கொடுத்ததுனால தான் வரும்னு இல்ல. அது வந்துட்டு நமக்கு நார்மலா டாக்குமெண்ட் டாட் ரைட்ல எழுதிக்கிறதுனால அது ஆக்சுவலி அந்த பேஜ்லயே தான் இருக்கும். ஓகேவா? பட் நான் இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுதான் வந்துட்டு என்னோட ஆக்சுவல் ப்ரோக்ராம். அந்த பேஜ் லோட் ஆகும்போது நான் வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறேன் விண்டோஸ்ல. அது யாரோட ஈவெண்ட்? அது விண்டோவோட ஈவெண்ட். ஸோ அதனால விண்டோல எனக்கு என்ன பண்ணணும்னா ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும்.
ஒன்ஸ் நான் ஓகேன்னு குடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ஆகும், அந்த பேஜ் லோட் ஆகி, அந்த பேஜ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஷோ ஆகும். அப்ப ஷோ ஆகும்போது நம்ம டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், அந்த பேஜ்ல பேஜ் லோடட் சக்சஸ்ஃபுல்லிங்கிற ஒரு டெக்ஸ்ட்ட வந்து குடுத்துருக்கோம். சோ அதனால அது லோட் ஆகி நமக்கு வந்துட்டு அந்த பேஜ் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது. இப்ப நான் திருப்பி வந்து நான் இது பண்றேன்னா, இது லோட் ஆயிட்டே இருக்கும். அந்த அலர்ட் மெசேஜும் ஷோ ஆகும். நான் ஓகேன்னு குடுத்தோனே அந்த பேஜ் லோடட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துரும். கீழ நம்மளோட மத்த எலமெண்ட்ஸும் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இவ்வளவுதான் வந்துட்டு ஈவென்ட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சது தானே? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இது பார்க்கணும். ஹோஸ்டிங் பார்க்கணும். நம்மளுக்கு அதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியலையே. 1 மினிட், வெயிட் a மினிட் ஆகும். இந்த 1 கீ அப், 1 கீ டவுன், சாரி. ஓகே. சோ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஈவென்ட்ஸ்ல. இந்த 1 கீ அப், 1 கீ டவுன் இருக்குல்ல. இதுக்கு வந்து நீங்க வந்துட்டு ஈவென்ட் லிசனர்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த கான்செப்ட்லாம் நம்ம இன்னும் படிக்கல. சோ அதனால இப்போதைக்கு இத கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு தான் நான் வந்து பார்க்கலன்னு சொன்னேன். பார்க்க வேண்டாம்னு சொன்னேன். இது வந்துட்டு ஒண்ணும் இல்ல. அந்த கீய வந்துட்டு பிரஸ் பண்ணும்போது, ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஈவென்ட் நடக்கும். இப்போதைக்கு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது நம்ம பண்ணும்போது வந்துட்டு ஆக்ஷன் லிசனர்ஸ், ஈவென்ட் லிசனர்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்ஷன் லிசனர்லாம் யூஸ் பண்ற கான்செப்ட் வந்து இதுக்கப்புறம் நம்ம படிப்போம். அதனால அத இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். வேற ஏதாவது பார்க்கணுமான்னா, வேற எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட். லோடு, அன்லோடு, ரீசைஸுக்குலாம் பார்க்கறதா இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ அன்லோட், ரீசைஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. இதே இடத்துல நீங்க ஆன்லோடு, ஆன் ரீசைஸ் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். ரீசைஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? எல்லா எக்ஸாம்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிபிடி உங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்கல்ல. ஒவ்வொன்னையும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஏதாவது கிரியேட்டிவிட்டியா யூஸ் பண்ணி பாருங்க. எனி டவுட்ஸ்னா நீங்க மறுநாள் கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி வரல. அது எப்படி வரணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஓகே. ஓகே. ஹோஸ்டிங் இருக்கு. ஹோஸ்டிங் பாத்துரலாமான்னு தெரியல. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளவு நேரத்துல பார்க்க முடியும்னு தெரியல. 15 மினிட்ஸ்ல பாத்துடலாம்னா ஓகே. நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இல்லனா பேலன்ஸ நம்ம மறுநாள் பார்க்கலாம். ஓகே. பார்க்கலாம் தானே? ஹோஸ்டிங் பார்க்கலாமா? இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல ஈவென்ட்ஸ்ல? பார்க்கலான்னு நான் ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு இன் கேஸ் உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ்னா சொல்லுங்க. ஓகே. ஓகே. ஹோஸ்டிங் வந்து எப்படின்னா, ஹோஸ்டிங் பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். சோ உங்களுக்கு டிக்ளரேஷன்னா என்ன, இனிஷியலைசேஷன்னா என்னன்னு அன்னைக்கே டிஃபரன்ஸ் சொன்னேன். அப்படிதானே? உம் ஹோலிஸ்டிக் கான்செப்ட் என்னதுன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணாமலே அந்த வேரியபிள ஆக்சஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப நான் நார்மலா டிக்ளரேஷன்னா என்ன பண்ணுவோம்? வேர் எக்ஸ் அப்படின்னு நான் இப்போ வந்து டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா இது பேரு டிக்ளரேஷன். இனிஷியலைசேஷன்னா என்னது? இப்போ அந்த எக்ஸுக்கு நான் ஒரு வேல்யூவ அசைன் பண்ணி டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா அது பேரு இனிஷியலைசேஷன். வெறும் அந்த வேரியபிள மட்டும் டிக்ளேர் பண்றேன்னா அதுக்கு பேரு டிக்ளரேஷன். அதுக்கு ஒரு வேல்யூவ அசைன் பண்ணனா அதுக்கு பேரு இனிஷியலைசேஷன். ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே
ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இல்லன்னா சும்மா நான் console.logல என்ன பண்றேன்னா, எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள பிரிண்ட் பண்ண போறேன். ஆனா நான் என்ன பண்ணல, இன்னும் அந்த வேரியபிள டிக்ளரே பண்ணல. டிக்ளரே பண்ணாமலே எக்ஸ்ங்கிற வேரியபிள வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறேன். நான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றேன்னா, அந்த வேரியபிள டிக்ளரே பண்றேன். சோ ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே நான் அந்த வேரியபிள வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். இப்போ எனக்கு எரர் அடிக்குமா? அடிக்காதா? உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்கிறேன். அன்னைக்கு பார்த்தவங்கன்னா, கார்த்திகா மட்டும் இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். வாய்ஸிங் பார்க்கும்போது. சோ அவங்கள தவிர்த்துட்டு மிச்ச 3 பேரும் சொல்லுங்க. இந்த இடத்துல எனக்கு எரர் அடிக்குமா? அடிக்காதா? நான் ஒரு வேரியபிள டிக்ளரே பண்ணாமலே console.logல அந்த வேரியபிள பிரிண்ட் பண்றேன். அப்படி பண்ணலாமா? இதுவரைக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அத வச்சு சொல்லுங்க சும்மா. ரைட்டோ தப்போ சும்மா சொல்லுங்க. எரர் காட்டும் மேம். எரர் காட்டும். அப்படிதானே? ஏன்னா நம்ம சி புரோகிராமிங்ல, பைத்தான்லலாம் வந்துட்டு ஒரு வேரியபிள டிக்ளரே பண்ணாம, நம்ம அந்த வேரியபிள யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா எரர் அடிக்கும். ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட்ல அது அடிக்காது. சோ அதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஹோஸ்டிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் போய் இது அவுட்புட்ட செக் பண்றேன். எனக்கு எரர் அடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணலாம்ல. சாரி. இங்க போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். இப்ப எனக்கு என்ன அடிக்கலன்னா, எரர் அடிக்கல. ஜஸ்ட் அன்டிஃபைன்டுன்னு தான் வந்திருக்கு. தட் மீன்ஸ் அன்டிஃபைன்டுன்னு நமக்கு எப்போ அவுட்புட் வரும்? நான் இங்க எக்ஸ்க்கு ஏதாவது வேல்யூ குடுத்துருக்கேனா? வேல்யூ எதுவுமே குடுக்கல. அதனால எனக்கு என்ன பண்ணல, வேல்யூ குடுக்காதனால எனக்கு அன்டிஃபைன்டுன்னு வந்திருக்கு. ஆனா எனக்கு என்ன பண்ணல, எரர் வரல. எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எரர் வந்திருக்கான்னு கேட்டா, எரர்லாம் வரல. பட் நான் வேல்யூ அங்க குடுக்காதனால எனக்கு அன்டிஃபைன்ட் அப்படின்னு தான் பிரிண்ட் ஆயிருக்கே தவிர, எனக்கு எரர் அடிக்கல. இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட். ஹோஸ்டிங் அப்படின்னு இதுக்கு பேரு. ஹோஸ்டிங்னா என்னன்னா, இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணும்னா, இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்ன்னு படிச்சிருக்கோம். லைன் பை லைனா என்ன பண்ணும்னா, செக் பண்ணும். லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகி, மெமரியில போய் அலோகேட் ஆயிரும். சோ நான் இப்போ இங்க வந்து கால் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ கால் பண்ணியிருக்கேன். ஆனா நான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் டிக்ளேர் பண்ண உடனேயே என்ன ஆயிரும்னா, மெமரியில போய் ஸ்டோர் ஆயிரும். நம்ம எப்போ வந்து அந்த எலமெண்ட்ட கால் பண்ணாலும் சரி, அது வந்துட்டு என்ன ஆயிரும்னா, ஒன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ண உடனே மெமரியில ஸ்டோர் ஆகும். மெமரியில ஸ்டோர் ஆகுறதுனால, நம்ம அதுக்கு மேல கால் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த எலமெண்ட்க்கு கீழ கால் பண்ணியிருந்தாலும் சரி, நமக்கு வந்து அது பிரிண்ட் ஆகும். சோ இதுக்கு பேரு ஹோஸ்டிங். இப்போ வந்து இது எப்படி கன்சிடர் பண்ணிக்கும்னா, இந்த வேர் எக்ஸ எப்படி நீங்க மேல டிக்ளேர் பண்ணா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுமோ, அதே மாதிரி இந்த கால் பண்றதுக்கு அப்புறம் நம்ம அத டிக்ளேர் பண்ணாலும் அதே மாரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா, அந்த வேரியபிள் எக்ஸ் போய் மெமரியில போய் ஸ்டோர் ஆகிரும். சோ அப்படி ஸ்டோர் ஆகுறதுனால, நீங்க அதுக்கு முன்னாடியே அத கால் பண்ணாலும் சரி, அந்த வேரியபிள டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே கால் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு ஹோஸ்டிங் கான்செப்ட் இருக்கிறதுனால கரெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆகும். எரர் அடிக்காது. டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி அந்த வேரியபிள கால் பண்ணலாம். பட் இது வந்து எதுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, டிக்ளரேஷனுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். இனிஷியலைசேஷனுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. இப்போ இந்த வேரியபிள இப்ப நான் x இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப வேரியபிள் x இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு குடுக்குறேன். இப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரும்? நார்மலா சொல்லுங்க. இங்க நீங்க வேரியபிள் x இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு குடுத்துட்டு console.logல x பிரிண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட்ல என்ன வரும்? கொஸ்டின் புரியுது தானே? ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் பேசுறது கேக்குது தானே? இதுல ஜஸ்ட் அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கறத மட்டும் சொல்றீங்களா? xக்கு வந்து நான் 10ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். x console.logல அபினிஷா 10 வரும் மேம். 10 ஓகே. 10ன்னு வரும். அப்படிதான் நம்ம நெனைப்போம். ஏன்னா ஹோஸ்டிங் கான்செப்ட் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, வேரியபிள் அப்புறம் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும் அப்படின்னு நம்ம நெனைச்சா, அவுட்புட்ல என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸ்டில் அது என்னது? அன்டிஃபைன்டுன்னு தான் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு.
ஏன்னா ஹோஸ்டிங் கான்செப்ட் வந்து எதுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, நீங்க டிக்ளேர் பண்ணாமலே இந்த வேரியபிள கால் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த வேரியபிள் எக்ஸிக்யூட் ஆகும். அங்க உங்களுக்கு எரர் வராது. பட் நீங்க இனிஷியலைசேஷன முன்னாடியே பண்ணியிருக்கணும். நீங்க டிக்ளரேஷன இங்க பண்ணலாம். பட் அந்த எலமென்ட்க்கு முன்னாடியே கால் பண்றதுக்கு முன்னாடியே இனிஷியலைசேஷன நீங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும். இனிஷியலைசேஷன்னா அந்த எலமென்ட்க்கு ஒரு வேல்யூவ நான் அசைன் பண்றேனா, சோ அந்த அசைன் வந்துட்டு நீங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும். இப்பதான் உங்களுக்கு அவுட்புட்ல என்ன பண்ணும்? 10ன்னு எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க அந்த எலமெண்ட்ட கால் பண்ணதுக்கு அப்புறம் அத இனிஷியலைஸ் பண்ணீங்கன்னா, அந்த இனிஷியலைசேஷன் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஹோஸ்டிங் கான்செப்ட்ல இனிஷியலைசேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. பட் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே அந்த எலமெண்ட்ட நம்ம கால் பண்ணிக்கலாம். இனிஷியலைஸ் பண்ணாதான் என்ன ஆகும்? முன்னாடியே பண்ணாதான் என்ன ஆகும்? அந்த இனிஷியலைசேஷன் பண்ண வேல்யூ நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ அங்க ஹோஸ்டிங் கான்செப்ட் வராது. இனிஷியலைசேஷன்ல ஹோஸ்டிங் கான்செப்ட் வராது. இனிஷியலைசேஷன் நீங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும். பட் டிக்ளரேஷன் லேட்டா கூட பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. சோ இதுதான் வந்துட்டு இனிஷியலைசேஷன்ல வந்து ஒர்க் ஆகாததுக்கும், ஹோஸ்டிங்ல வந்துட்டு டிக்ளரேஷன் ஒர்க் ஆகுறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுது தானே? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? டிக்ளரேஷனுக்கும், இனிஷியலைசேஷனுக்கும். ஓகே. சோ நம்ம அடுத்து இதுக்கப்புறம் போலாம். சோ இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபுல்லா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு பிபிடிக்குள்ள போறேன். அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் பிபிடி சொல்லிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சோ அடுத்து வந்துட்டு என்னதுன்னா, இதே வேரியபிள வேர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கேனா, இதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா, லெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்றேன். ஓகே. இப்ப என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? என்ன பண்ணிருக்கு? cannot access Xன்னு வந்திருக்கு. சோ ஹோஸ்டிங் கான்செப்ட் எதுக்கு வராது? ஒரு வேரியபிள நீங்க வேர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணாதான் அங்க ஹோஸ்டிங் கான்செப்ட் ஒர்க் ஆகும். லெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணா என்ன ஆகாது? அங்க ஹோஸ்டிங் கான்செப்ட் ஒர்க் ஆகாது. இனிஷியலைசேஷனுக்கும் ஹோஸ்டிங் கான்செப்ட் ஒர்க் ஆகாது. லெட்டுக்கும் லெட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணா எரர் அடிக்கும். இனிஷியலைசேஷனுக்கு உங்களுக்கு எரர் அடிக்காது. பட் வந்து அந்த இனிஷியலைசேஷன் பண்ண வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகாது. அத நீங்க வந்து அந்த கால் பண்றதுக்கு முன்னாடியே இனிஷியலைஸ் பண்ணாதான் அது டிஸ்ப்ளே ஆகும். பட் லெட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றீங்கன்னா, ஹோஸ்டிங் கான்செப்ட் வந்து அங்க ஒர்க் ஆகாது. ஓகே. அதனால நீங்க முன்னக்கூட்டியே டிக்ளேர் பண்ணணும். இங்கேயே முன்னாடியே எப்படி வழக்கம் போல பண்ணுவோம்ல, லெட் எக்ஸ் அப்படின்னு முன்னாடியே டிக்ளேர் பண்ணிருக்கணும். ஓகே. அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்? ஹோஸ்டிங் கான்செப்ட் ஒர்க் ஆகும். ஓகே. இப்ப நான் டிக்ளேர் பண்ணாதனால எனக்கு அன்டிஃபைன்டுன்னு வருது. ஓகே. நான் இப்ப x இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு குடுத்திருந்தேன்னா 10ன்னு வரும். பட் நான் வந்துட்டு ஒன்ஸ் அத கால் பண்ணதுக்கு அப்புறம் நான் லெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணேன்னா எனக்கு என்ன அடிக்கும்? எரர் அடிக்கும். சோ ஹோஸ்டிங் கான்செப்ட் இனிஷியலைசேஷன்லயும், லெட்லயும் வந்து சப்போர்ட் ஆகாது. வேர்க்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். வேர்ல ஃபங்ஷனுக்கு சப்போர்ட் ஆகும். அது அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே. ஓகே. இப்போதைக்கு என்ன பார்த்திருக்கோம்? வேர்க்கு சப்போர்ட் ஆகும். லெட்டுக்கும் இனிஷியலைசேஷனுக்கும் சப்போர்ட் ஆகாது அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து வந்துட்டு என்ன வரும்னா, ஒரு ஃபங்ஷன் வச்சு டிக்ளேர் பண்றோம். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், சிம்பிளா ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். ஓகே. ஃபங்ஷன் வந்துட்டு hoist அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். அந்த ஃபங்ஷன்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, console.logல ஏதோ ஒரு வேர்ட். ஓகே. இந்த வேர்ட நான் இங்க வந்து எழுதிக்கிறேன். இப்ப இந்த ஃபங்ஷன் எனக்கு ஒர்க் ஆகணும்னா, நான் என்ன பண்ணணும் மெயினா? இப்படியே வச்சா அந்த ஃபங்ஷன் ஒர்க் ஆகுமா? என்ன பண்ணணும்? ஃபங்ஷன் எனக்கு நடக்கணும்னா? ஒரு ஃபங்ஷன் நமக்கு ஒர்க் ஆகணும்னா, நம்ம அந்த ஃபங்ஷன என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணணும்? இந்த ஃபங்ஷன கால் பண்ணணும். அப்ப நான் வழக்கமா என்ன பண்ணுவேன்? ஒரு ஃபங்ஷன எழுதிட்டு, அதுக்கு கீழ அந்த ஃபங்ஷன கால் பண்ணுவேன். இவ்ளோ நாள் இப்படிதான் பண்ணுவோம். அப்படிதானே? போயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷனோட நேம கால் பண்ண உடனே, எனக்கு அந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இதான் நம்ம வழக்கமா பண்ற மெத்தட். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபங்ஷன எழுதுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிடுறேன்னா, அந்த ஃபங்ஷன கால் பண்ணிடுறேன். இப்ப போய் அவுட்புட்ல செக் பண்ணா, எனக்கு அந்த ஃபங்ஷன் கால் ஆயிருக்கு. ஆனா நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃபங்ஷன எழுதுறதுக்கு முன்னாடியே நான் அந்த ஃபங்ஷன கால் பண்ணிட்டேன். ஆனா ஸ்டில் எனக்கு வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்டின்னா, அ எந்த ப்ராப்ளமும் இல்லாம எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நான் ஃபங்ஷன டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டேன், அந்த ஃபங்ஷன கால் பண்ணிட்டேன். சோ
ஃபங்க்ஷனுக்கும் வேருக்கும் ஹோஸ்டிங் சப்போர்ட் ஆகும். டிக்ளேர் பண்ணாமலே அந்த எலமெண்ட்ட கால் பண்ணாலும், இல்ல ஃபங்ஷன நீங்க டிக்ளேர் பண்ணாமலே அந்த ஃபங்ஷன கால் பண்ணாலும், ஹோஸ்டிங் கான்செப்ட் இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து அந்த ஃபங்ஷனும் கால் ஆகும். அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ண வேரியபிளும் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். சோ, இதுதான் வந்துட்டு ஹோஸ்டிங் கான்செப்ட். சோ, ஒரு வேரியபிளோ, இல்ல ஒரு ஃபங்ஷனையும் நீங்க டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம்னா, கால் பண்ணாலும் எந்த எரரும் இல்லாம எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா, அந்த கான்செப்ட்க்கு பேரு தான் ஹோஸ்டிங். சோ, இந்த கான்செப்ட் வந்து ஃபங்ஷன்ல ஒர்க் ஆகும். வேர்ல ஒர்க் ஆகும். லெட்ல ஒர்க் ஆகாது. இனிஷியலைசேஷன்லயும் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாது. சோ, இனிஷியலைசேஷன்ல எரர் அடிக்காது. பட் வந்து உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா, இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ வந்துட்டு முன்னக்கட்டியே இனிஷியலைஸ் பண்ணிடலாம். அத வந்து நீங்க கால் பண்றதுக்கு முன்னக்கட்டியே அதோட வேரியபிளுக்கு அந்த வேல்யூவ நீங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். கால் பண்ணதுக்கு அப்புறம் இனிஷியலைஸ் பண்ணீங்கன்னா, அந்த வேல்யூ டிஸ்ப்ளே ஆகாது. பட் லெட்ல வந்து உங்களுக்கு அந்த எலமெண்ட்ட ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். ஓகே. சோ ஃபங்ஷன்ல நம்ம இது ஒர்க் ஆகும்னு பார்த்துட்டோம். ஃபங்ஷன 2 டைப்பா டிக்ளேர் பண்ணலாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஒண்ணு நம்ம இப்ப பண்ற இந்த நார்மல் மெத்தட். இன்னொரு மெத்தட்லயும் நீங்க ஃபங்ஷன் எழுதலாம். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம ஆரோ ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஆரோ ஃபங்ஷன் எப்படின்னா, var post அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அதுக்குள்ள ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் சிம்பிள் யூஸ் பண்ணி இப்படியும் ஃபங்ஷன் நேம் எழுதலாம். ஃபங்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணி அந்த ஜஸ்ட் ஃபங்ஷன் நேம் இதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஆரோ ஃபங்ஷன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கனால யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா அதுவும் யூஸ் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் நார்மல் ஃபங்ஷன் இதான் யூஸ் பண்ணுவேன். சோ வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபங்ஷனை டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? ஒரு வேர்ன்னு டிக்ளேர் பண்ணி போயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேம் வந்து நான் இப்படி டிக்ளேர் பண்ணிட்டு ஆரோ மார்க் சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு திருப்பி கீழே கர்லி பிரேசஸ் குடுத்து இப்படியும் நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஃபங்ஷனை டிக்ளேர் பண்ணலாம். டிக்ளேர் பண்ணி போயிஸ்ட் 1ன்னு நேம் கொடுத்துக்கிறேன். சோ இதுல வந்துட்டு ஹேரோ ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுலயும் அதே மாதிரி ஹோஸ்டிங் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகே. இந்த ஃபங்ஷன்லயும் நான் என்ன பண்றேன்னா, அந்த ஃபங்ஷனை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு அந்த ஃபங்ஷனை கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி இப்ப ட்ரை பண்றேன். இப்ப எனக்கு என்ன பண்ணுதுன்னா, எரர் அடிச்சிருக்கு. hoist1 இஸ் நாட் அ ஃபங்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. சோ தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த நார்மல் ஃபங்ஷன்ல ஹோஸ்டிங் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஆரோ ஃபங்ஷன்ல ஹோஸ்டிங் ஒர்க் ஆகாது. புரிஞ்சுதா? நார்மல் ஃபங்ஷன்ல நீங்க வந்து அது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஆரோ ஃபங்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு என்னதுன்னா ஹோஸ்டிங் வந்து ஒர்க் ஆகாது. சோ வந்துட்டு ஹோஸ்ட் இஸ் நாட் அ ஃபங்ஷன் அந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரும். சோ ஹோஸ்டிங்கிறது ஒரு வேரியபிளையோ ஒரு ஃபங்ஷனையோ டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி கால் பண்றது. சோ அது எதுலலாம் ஒர்க் ஆகாது அப்படின்னா லெட்டிவ்லயும் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி ஆரோ ஃபங்ஷன்லயும் ஒர்க் ஆகாது. இனிஷியலைசேஷன்லயும் ஒர்க் ஆகாது. மத்த எல்லா இடத்துலயும் இந்த ஹோஸ்டிங் ஒர்க் ஆகும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஹோஸ்டிங் கான்செப்ட் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எஸ் மேம். ஓகே. இப்ப நான் ஜஸ்ட் பிபிடில ஒரு ஸ்லைட வந்து நான் பார்க்கலாம். ஓகே. 15 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிட்டோம் அப்படியோ. ஓகே. சோ இததான் குடுத்திருக்காங்க. அதோட ஃபீச்சர்ஸ்ல பார்த்திருக்கீங்கன்னா, டிக்ளரேஷன்ஸ்க்கு வந்து ஹோஸ்டட் சப்போர்ட் ஆகும். பட் நாட் இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷன்ல சப்போர்ட் ஆகாது. ஒரு ஃபங்ஷனுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த டிக்ளரேஷனுக்கு முன்னாடியே அந்த ஃபங்ஷன வந்து கால் பண்ணிக்கலாம். அது மாரி எல்லா வேரியபிளும் அதோட ஃபங்ஷன் டிக்ளரேஷன்லயும் நம்மளால வந்துட்டு ப்ரொசீட் பண்ண முடியும். பட் வந்துட்டு ஆ இந்த வேரியபிள்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸாம்பிள் குடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சோ இதுதான் வந்துட்டு அந்த லைஃப் சைக்கிள். ஓகேவா? நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணுவோம், இனிஷியலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அத யூஸ் பண்ணுவோம். பட் வந்து இப்போ என்ன ஃபர்ஸ்ட்டே யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்றோம். ஆனா அது வந்து லெட்ல சப்போர்ட் ஆகாது. லெட்டுக்கு நீங்க இந்த சைக்கிள்ல தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும், அப்புறம் இனிஷியலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அத யூஸ் பண்ணணும். லெட்ல மட்டும் இந்த கான்செப்ட் வரும். வேர்ல டிக்ளேர் பண்றீங்கன்னா, நம்ம ஹோஸ்டிங் கான்செப்ட் இருக்கனால நார்மலாவே பண்ணலாம். ஓகே. இது வேண்டாம். நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.
சோ இங்க வந்து ஏன் இது வந்துட்டு எரர் அடிச்சிருக்கு? ஏன்னா நம்ம வந்து இங்க லெட் யூஸ் பண்ணி இந்த வேரியபிள் நேம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சோ அதனால தான் என்ன பண்ணிருக்கு, இங்க வந்து அது வந்து எரர் அடிச்சிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு வெயிட் அ மினிட். ஓகே. நம்ம அத கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. இங்க வந்துட்டு ஃபங்ஷன் வந்து கால் ஆகியிருக்கு. ஓகேவா? சோ ஃபங்ஷன்ல வந்துட்டு நார்மல் இந்த ஃபங்ஷனுக்கு வந்து ஃபங்ஷன் இஸ் கோஎக்சிஸ்டன்ட்ங்கிற டிஸ்ப்ளே ஆயிருக்கு மெசேஜ். பட் வந்துட்டு இந்த ஃபங்ஷன்ல வந்துட்டு அது ஒர்க் ஆகாது. ஆரோ ஃபங்ஷன்ல வந்துட்டு ஃபங்ஷன் இஸ் நாட் அ ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. சோ இதுதான் நம்ம ஓவரால் எக்ஸாம்பிளே இவ்வளவுதான். இது நான் உங்களுக்கு சொல்லி தந்த எக்ஸாம்பிள்ஸ் தான். பட் அங்க வந்து கொஞ்சம் வேற மாரி குடுத்துருக்காங்க. பட் கான்செப்ட் இவ்வளவுதான். ஓகே. சோ உங்களுக்கு இதுல ஏதோ டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க இப்ப கேட்கலாம். இல்லனாட்டி நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஈவென்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க் யூ.